வணக்கம். இப்போ நம்ம ஆஷ் பண்ணுறோம் அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே கட்டடம் போலையிலையும் நம்ம மூலமட்டம் கட்டி பார்த்துக்கணும். அப்போ தான் வீடு திரும்பாமல் இருக்கும். இப்போ மூலமட்டம் கட்டி பார்க்குறோம். இது ஆக்சுவலாக குறைவானது, இது நீளுது. இப்போ இது ஒரே மாதிரி அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம். நிச்சயமாக இங்கே கட்டியாச்சு பார்க்குறாங்க, அளக்குறாங்க பாருங்கள். இது மாதிரி நம்ம மூலமட்டம் கட்டி பார்க்குறது தான் சிறப்பு. அப்போ இதுதான் பார்க்கணும். மூலமட்டத்தில் இதுவும் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் சிறப்பானது. ஏன்னா இப்போ இங்கே நம்ம செவுரு போட போகிறோம். இப்போ செவுரு போடையில் இந்த ரூமெல்லாம் கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம புதுசாக பீம் போடுறோம். அப்போ வீட்டுக்குள்ளேயும் மூலமட்டம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி செவுரு போடையில் செவுரெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். எவ்வளோ இருக்கு? இப்போ வீட்டோட மூலமட்டம் எடுக்கிறோம். நம்ம மூலமட்டம் எடுக்கல, அடுத்து இங்கே எடுங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ரூமுக்கு மூலமட்டம் பார்க்குறோம், அதே மாதிரி அளவு இருக்கணும் கரெக்டாக. ரைட்டு. அடுத்தது போங்க, ஹாலோட ரூமுக்கு போகிறோம். அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த இதில் பிடிமா. அப்போ இதில் பிடிச்சாலும் எவ்வளோ இருக்குது? இப்போ கரெக்டு. சரி, ரைட்டு. அப்போ அடுத்தது வாங்க, இந்த கடைசிக்கு வாங்க. இதை பிடிங்க. அப்போ இதுதான், இப்படி தான் நீங்கள் அளவு எடுக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி இந்த அளவையும் நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோ இருக்குப்பா அது? 13, 11 இருக்குது. ரைட்டு. அடுத்தது போங்க. அப்போ நம்ம இது மாதிரி நம்ம ஒவ்வொரு அளவையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். கட்டடம் போடையில் 13, 11 கரெக்டாக இருக்குது. அடுத்தது போங்க, அங்கே இருக்கான்னு பாருங்கள், அந்த ஓரத்துலையும். இப்போ இது மாதிரி நம்ம அளவு எடுத்து போடையில், அதாவது செவுரு எந்த குறையும் இல்லாமல், தப்பு இல்லாமல், நிச்சயமாக சுத்தமாக. எவ்வளோப்பா இருக்குது? 13, 11. சரி, 13, 11, 13, 11 எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குது. இப்போ திருப்பி இந்த ஹாலை நம்ம திருப்பி இந்த மூளை குத்தான் எடுத்து பார்க்கணும். 20 அடி 9 அங்கலம். சரி, இதே 20 அடி 9 இங்கே இருக்கான்னு காட்டுங்க. அடுத்து இங்கே பாருங்கள். அப்படியே அப்படி இப்போ இந்த ஒரு இது இங்கே வைங்க. இங்கிட்டு வா. இப்போ 20 அடி 9 அங்கலம் தான் இருக்கணும் கட்டடத்தில். 20 அடி 9 அங்கலம். இது கரெக்டாக இருக்குது. அடுத்து நடுவில் சென்டரில் அங்கே போங்க, கார்னர். 20 அடி 9 அங்கலம். சரி, ரைட்டு, வெரி குட். சரி, இப்போ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா மூலவிட்டம் எடுத்து ஒவ்வொரு ரூமுக்கும் சரியாக பார்க்கணும். இது மாதிரி நூல் கட்டி நீங்கள் ஆஷ் பண்ணி போட்டு கரெக்டாக பார்த்தா தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா செவுரு மாறி போயிடும். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி ஜெய்.